ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாச்சும் வேர்ல்டில் இருக்கிற கோவில் அண்ட் டெம்பிள்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பார்த்துருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஹால் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ எந்தெந்த கோவில் எங்கே இருக்குது, ஸோ இந்த நம்ம வேர்ல்டில் இவ்வளோத்தான் இருக்கா தமிழ்நாட்டில், ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்டைய தமிழர்களாக ராஜராஜ சோழன் அவங்களால பழைய காலத்தில் கட்டின கோவில். ஸோ இன்னமும் இது எந்த பாதிப்பும் இல்லாத நல்லாவே இருக்குது. ஸோ அந்த காலத்தில் கட்டின சிற்பங்கள் எல்லாமே இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதை தேடி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இதில் இருந்தோம், ஆஸ்திரேலியன், அமெரிக்கன், ஸோ எல்லாருமே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஸோ இந்த கோவிலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதாச்சும் இங்கிலீஷ்காரங்க, பிரிட்டிஷ், பிரான்ஸ் எல்லாருமே சரி, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சைடில் இருக்க சிற்பக்கலையான கோவிலுங்களை பார்க்க வராங்க. ஸோ அவங்க வந்து இங்கே சிற்பங்களை பார்த்துட்டு ஸோ ஆராய்ச்சி பண்ணி அண்ட் இங்கேருந்து விலை மதிக்க முடியாத சிற்பங்களையும் நம்ம நாட்டில் இருந்து எடுத்துட்டும் போகிறாங்க. ஸோ இங்கே வந்து அதிசயமான இருக்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டு சைடில். ஸோ இது வந்து ரியாலிட்டி தான். ஸோ எந்த விதமான ஃபேக்கும் இல்லை. ஸோ அப்போ வந்து கல்வெட்டுகள், சிற்பங்கள், ஸோ ஒரு மந்திர ஸோ இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்களே. ஸோ செஞ்சிக்கோட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க வாழ்ந்த கட்டடங்கள் அண்ட் இப்போ வந்து ஜெயில் வேறு மாதிரியா இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு இருந்தது அண்ட் ஸ்விம்மிங் ஃபூலாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் ஸோ வேறு மாதிரியா இருந்தது இல்லையா. அந்த படிக்கட்டு ஏறுத்தும் இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் கோபுரமும் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஸோ அது வந்து ஒரு தமிழ் எண்ணூர்களாக அமைஞ்ச கோவில்னு சொல்லலாம். ஸோ அந்த உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஸோ இதெல்லாம் சேர்ந்து அமைஞ்ச இதுதான். ஸோ ஒரே கல்லில் செஞ்ச கோபுரம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் நந்தீஸ்வரர் டெம்பிளும் சரி, அந்த நந்தியும் சரி, இந்த மாதிரிலாம் நம்ம சைடில் இருந்தால் இருக்குது. ஸோ நிறைய இதுவும் இருக்குது, கோட்டைகளாக இருந்தாலும் சரி, ஹோல் டெம்பிளாக இருந்தாலும் சரி. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாத தயவு செஞ்சு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய விதமான இருக்கும்.